சாந்தி 7/3/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த சமயத்தில் தந்தையுடன் சேவையில் உதவியாளராக இருக்கின்றீர்கள். ஆகையால் உங்களுடைய நினைவாக மகிமை நடக்கின்றது. பூஜை நடப்பது கிடையாது. ஏனென்றால் சரீரம் தூய்மையற்றதாக உள்ளது. கேள்வி: எந்த போதை குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் நிரந்தரமாக இருக்க வேண்டும்? பதில் சொல்கிறாரா? நாம் சிவ பாபாவின் குழந்தைகள். அவரிடம் ராஜயோகம் கற்று ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடைகின்றோம் என்ற இந்த போதை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். உலகின் எஜமானராக ஆக வேண்டும் என்றால் மிகவும் எச்சரிக்கையுடன் கற்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். ஒரு பொழுதும் தந்தைக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடாது. யாருடனும் சண்டை போடக்கூடாது. நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக ஆகின்றீர்கள். ஆகவே நல்ல விதமாக தாரணை செய்ய வேண்டும். பாடல்: யார் தந்தையுடன் இருக்கின்றாரோ, जो पिया के साथ हैं उसके लिए बरसात हैं அப்படின்னு ஒரு ஃபிலிம் சாங்கு. இதனுடைய அர்த்தம், யார் அன்பானவருடன் இருக்கின்றார்களோ அந்த அன்பான பிரிய தரிசனிகளுக்காக என்று பாபா ஸ்பெஷலாக ஞான மழை பொழிகின்றார். ஓம் சாந்தி. குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். யார் தந்தையுடன் இருக்கின்றாரோ அவர்கள் பாப் தாதாவுடன் இருக்கின்றனர். இப்பொழுது 2 பேராக உள்ளனர் அல்லவா? பிரம்மாவின் மூலம் பரமபிதா சிவ பரமாத்மா எப்படி ஸ்தாபனை செய்வார் என்பதை நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் உலகத்தை பிரம்மா படைச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு அப்படின்றாங்க. கடவுள் தான், அதாவது காட் சிவா, பிரம்மா மூலமாக புது உலகத்தை படைக்கின்றார், புது தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார், புது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மீண்டும் இந்த பாரதத்தில் அத்வைத தர்மம், அத்வைத ராஜ்யம் ஸ்தாபனையாகும். இது உலகத்தாருக்கு தெரியாத. அவருக்கு, இறைவனுக்கு தனக்கென்று ஒரு உடலோ சரீரமும் கிடையாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். சதா நிராகாரி. அதனால பிரம்மா உடம்புல வராரு வாடகை வீட்டில். கிருஷ்ணருக்கோ அவருக்கென்று ஒரு சரீரம் உள்ளது. பரமபிதா சிவ பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரின் மூலமாக இந்த ஞானத்தை சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணரோட சோல் எங்கே இருப்பாங்க? அதாவது சோல் ஒன்று தான், பட் வேஷம் கிருஷ்ணாவோட வேஷத்தில் சத்தியுகத்தில் தான் இருப்பார், கலியுகத்தில் இருக்க மாட்டாங்களே. அப்போ சத்தியுகத்தில் ஒரு வேளை சிவபாபா வராருன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு ஞானம் சொல்லணும்? யாருக்குமே தேவையில்லைங்க. அங்கே ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ்ஸு எல்லாமே இருக்கும். அங்கே கடவுள் தேவையில்லை. பக்தியே பண்ணலை, கடவுளும் தேவையில்லை. இப்போ கடவுள் எங்கே தேவைப்படுறாரோ அங்கே தானே வருவார். அதனால் அதே சோல் லாஸ்ட்டு விஷயத்தில் பாபா வந்ததுக்கப்புறம் பிரம்மான்னு பேர் வைக்கிறாரு. அந்த உடல் மூலமாக ஒரு மீடியமாக சிவ தந்தை பேசுகிறாரு. கிருஷ்ணா சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசன். பரமபிதா சிவ பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்ய வைக்கின்றார் எனும் பொழுது
பிரம்மாவிற்குள் தான் பிரவேசம் செய்ய வேண்டியதாக இருக்கும். வேறு எந்த மாற்று வழியும் கிடையாது. தூண்டுதல், அதாவது பிரேரணை. பாபா பரந்தாமத்திலேருந்து நினைக்கிறாரு, உடனே இங்கே நம்ம கடகடன்னு மாறணும் அப்படின்னா நல்ல விஷயந்தான். பக்கத்தில் வந்து ஆத்மானு புரிஞ்சிக்கோ, ஆத்மா அபிமானியாரு, தேக அபிமானம் வேணாம். படித்து சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது. பரந்தாமத்துலேருந்து சொன்னால் நம்ம ஏதாவது மாறுவோமா? அதனால தான் கீழே இறங்க வேண்டியதாக இருக்குது. ஸ்தூலமாக அவர் ஸ்தூலமான உடம்புல வர வேண்டியதாக இருக்கு. கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர். பரமபிதா சிவ பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை செய்ய வைக்கின்றார் எனும் பொழுது பிரம்மாவிற்குள் பிரவேசம் செய்ய வேண்டியதாக இருக்கும். வேறு எந்த மாற்று வழியும் இல்லை. தூண்டுதல் முதலான விஷயம் எதுவுமே இல்லை. தந்தை, சிவ தந்தை பிரம்மாவின் மூலமாக அனைத்தையும் புரிய வைக்கின்றார். வெற்றி மாலை ருத்ர மாலை எனப்படுகின்றது. அதனை மனிதர்கள் பூஜிக்கின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். இந்த ருத்ர மாலை மட்டும்தான் ஜெபிக்கப்படுகின்றது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பிரம்மா, சரஸ்வதி, மேரு உயர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது. மற்றபடி குழந்தைகளுடைய மாலை உள்ளது. விஷ்ணுவின் மாலை என்ற ஒன்று பூஜிக்கப்பட முடியும். இந்த சமயம் நீங்கள் முயற்சியாளராக உள்ளீர்கள். இறுதியில் உங்களுடைய நினைவு ஏற்படுகின்றது. ஆத்மாக்களின் மாலையா அல்லது ஜீவ ஆத்மாக்களுடைய மாலையா என்ற கேள்வி எழும் அல்லவா? விஷ்ணுவின் மாலையை சைத்தன்யமான ஜீவ ஆத்மாக்களின் மாலை என்று சொல்லலாம். லக்ஷ்மி நாராயணர் பூஜிக்கப்படுகின்றனர் அல்லவா? ஏனெனில் அவர்களுடைய உடல் மற்றும் ஆத்மா இரண்டும் தூய்மையானதாக இருக்கும். ருத்ர மாலை என்பது ஆத்மாக்களுடையது. ஏனெனில் சரீரம் தூய்மையற்றது. ருத்ர மாலையில் வரக்கூடிய மணிகள் இந்த லாஸ்ட் பர்த் தானே, தூய்மையற்ற சரீரம். ஆத்மா மட்டும் தூய்மையாகுது. அவை பூஜிக்கப்படுவது இல்லை. ஆத்மா எப்படி பூஜிக்கப்படும்? ருத்ர மாலையாக பூஜிக்கப்படுகின்றது என நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு பூஜிக்கப்படுவது கிடையாது. பெயரை மட்டுமே நினைவு செய்யப்படும். அதில் கூட பாருங்க, ருத்ர மாலைக்கு பூஜை பண்ண மாட்டாங்க. அது மந்திரம் உச்சாடனம் பண்ணுவாங்க. ஓம் நமோ சிவாய், ஓம் நமோ சிவாயன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மணியாக உருட்டுறாங்க. அந்த மணி உருட்டும் போது சிவ தந்தையை தான் நினைக்கிறாங்க. மணிகள், ருத்ராட்ச மணிகள் சரீரத்தில் இருக்கும். அதாவது ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் ஆத்மா இருக்குல்ல, அதை என்ன சொல்லலாம், நெற்றியில் இருக்கக்கூடிய மணி, நாகமணின்னு சொல்கிறோம்ல, நாகமணி நாகத்தில் இருக்கு. அதாவது இந்த உடல் அப்படின்ற சரீரத்தில் நாகத்தில் நாகமணி அப்படின்ற ஆத்மா இருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களது பெயர்தான் நினைவு செய்யப்படுகின்றன. மணிகள் பிராமணர்களுடையது. யாரை ஜெபிக்கின்றார்கள் என்று யாருக்குமே தெரியாது. அதில் கூட விஷ்ணு துளசி மாலை இருக்கும் அல்லது சந்தன மாலை. அதை உருட்டி என்ன பண்ணுறாங்க, ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன் கிருஷ்ணரே நினைக்கிறாங்க, ராமரே நினைக்கிறாங்க. ருத்ராட்ச மாலை உருட்டும் போது மட்டும் சிவபாபாவை நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அந்த மாலையில் மணியாக வரவங்க எல்லாம் சிவனோடு சேர்ந்து இந்த பாரத நாட்டை ஸ்வர்க்கமாக மாற்றக்கூடிய சேவை செய்தவர்கள் தான். பிராமணர்கள் பாரதத்தின் சேவை செய்கின்றனர். அவர்களை உலகமே நினைவு செய்கின்றது. ஜெகதம்பா, தேவியர் முதலானவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். துர்கா, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தேவிகளில் பார்க்கும் பொழுது.
அ- அஷ்ட லக்ஷ்மி தேவிகள் வராங்க, நவ துர்கா வராங்க, நிறைய பேர் தெய்வீகள் இருக்கிறாங்க. அவர்களை நினைவு செய்ய வேண்டுமா? தேவையில்லைல்ல, கடவுளை நினச்சா போதும். இந்த தேவதைகளே கடவுளை நினச்சி தான் தேவதை ஆனாங்க. அப்புறம் நம்ம ஏன் டைரெக்டாக கடவுளை நினைக்கக்கூடாது? ராமேஸ்வரத்தில் ராமர் ஈஸ்வரனை வணங்கினார் அப்படின்னு ஐதீகம் தானே. உண்மையான ராமர் திரேதாயுகத்தில் ஈஸ்வரனை நினைக்க மாட்டார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கோபேஸ்வரத்தில் கோபன் ஈஸ்வரனை வணங்கினார், ராமேஸ்வரத்தில் ராமன் ஈஸ்வரனை வணங்கினார், அப்படி தான் பக்தியில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட முன்னாடி பர்த்தில், இதே ராமர் கிருஷ்ணாரோட முன்னாடி பர்த்தில் இவங்கெல்லாம் சிவபாபாவை உருகி நினச்சி தான் அந்த மாதிரி பதவி அடைஞ்சிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ரகசியம், இது தேவ ரகசியம். அதனால நாம் அவங்கள நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாமளே வருங்கால தேவதை தான். அப்போ நம்ம தேவதையை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தந்தை தான் ஆஸ்தி கொடுப்பாரே தவிர சகோதரர்கள் ஆஸ்தி கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வேண்டிய ஆஸ்தியை சிவபாபா கொடுக்குறாரு. அதனால சகோதர ஆத்மாக்களை நினைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லக்ஷ்மி நாராயணர் பூஜிக்க தகுந்தவர்களாக ஆகின்றனர், நீங்கள் அல்ல. ஏனெனில் உங்களுடைய சரீரம் தூய்மையற்றதாக இருக்கின்றது, ஆத்மா தூய்மையாய் இருக்கின்றது. ஆனால் அது பூஜிக்கப்பட முடியாத, நினைவு செய்யப்படும். யாராவது உங்களிடம் விளக்கம் கேட்டால் கூற எல்லாருக்கும் விளக்கம் சொல்லலாம், உங்களுக்கு என்ன தெரியாத. அதனால் புதுசாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, நல்லா கற்றுக்கோங்க, யாருக்கு வேணாலும் நம்ம சொல்லலாம். அவ்வளோ விஷயம் அந்த நாலேஜில் பாபா சொல்லி கொடுத்துருக்கிறார். உலகத்துக்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதனால் இதை நல்லா என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது உங்களிடம் கேட்டால் விளக்கம் கூற நீங்கள் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பிராமணிகளாக இருக்கின்றீர்கள், உங்களின் நினைவு சின்னங்கள் தேவிகளின் ரூபத்தில் இருக்கின்றன. சகோதரிகளுக்கெல்லாம் பாபா சிவன் ஆலயத்தில் பக்கத்துலேயே ஒரு இடம் கொடுப்பாரு இல்லையா, தேவிகள் ரூபத்தில். நீங்கள் ஸ்ரீமத் படிதான் தூய்மை அடைகின்றீர்கள் எனும் பொழுது இந்த மாலை முதலில் பிராமணர்களுடையதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும், பிறகு தேவதைகளுடையதாக புரிந்து கொள்ள வேண்டும். மனன சிந்தனை செய்யும் பொழுது முடிவுகள் வெளியாகும். ஆத்மாக்கள் சாலி கிராமங்களின் ரூபத்தில் இருக்கும் பொழுது பூஜிக்கப்படுகின்றனர். சிவனின் பூஜை நடக்கும் பொழுது சாலி கிராமங்களுக்கும் பூஜை நடக்கின்றது. ஆக்சுவலாக சிவபாபா மட்டும் லிங்கம் இல்லைங்க, நாம கூட லிங்கம் தானே. நம்மளது குட்டி லிங்கம், அது சாலிகிராமமாக காமிச்சிருக்காங்க, அவர் பெரிய லிங்கம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நாமளும் சரி சிவபாபாவும் சரி ரெண்டு பேருமே ஒளி புள்ளியாக தான் இருக்கிறோம். அது பக்தியில் பூஜை பண்ணுறதுக்காக சிவலிங்கம் என்று இறைவனுக்கும் சாலிகிராமமாக ஆத்மாக்களாகிய தேவ ஆத்மாக்களுக்கும் பூஜா நடக்கின்றது. ஏனெனில் ஆத்மா தூய்மையாக இருக்கும், சரீரம் தூய்மையாக இருக்காது. அதனால சாலிகிராம் ரூபத்தில் பூஜா நடக்குது. உங்களுடைய நினைவு மட்டும் செய்யப்படுகின்றது. முக்கியமாக நாராயணனுக்கு சாலிகிராம் ரூபத்தில் பூஜா நடக்குது. அது ஆக்சுவலாக நாராயணனுக்கு நடக்கிற பூஜா இல்லை, நாராயணோட உருவத்துக்கு பூஜா நடக்குதுல்ல, அது நாராயணனுடைய அந்த நினைவு சின்னம். ஆனால் இந்த சாலிகிராம்ன்றது நாராயணோட லாஸ்ட் பர்த். பிரம்மா பாபா இருந்தார்ல, அவரோட சரீரம் தூய்மையற்றது, அதனால சாலிகிராமத்துக்கு பூஜா நடக்குது. உங்களுக்கு பூஜை நடக்க முடியாத, சரீரத்துக்கு பூஜை கிடையாது. பிறகு சரீரத்தை விடும் பொழுது நீங்களும் சிவனுடன் சேர்ந்து பூஜிக்கப்படுவீர்கள். அதான் சாலிகிராமமா சிந்தனை செய்யப்படு. இதெல்லாம் யோசிங்க, மனன சிந்தனை பண்ணுங்க, விசார சாகர் மந்தனம் பண்ணுங்க. நீங்கள் இந்த சமயம் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். சிவபாபா பிரம்மாவிற்குள் பிரவேசம் செய்கின்றார் எனும் பொழுது பிரம்மாவும் கூட சாக்காரத்தில் இருக்கின்றார்.
நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள், இந்த மாலை சாக்காரமானது ஆக்கும். பிரம்மா, சரஸ்வதி மற்றும் ஞான கங்கைகள் நீங்கள் நீங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கினீர்கள். இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்தீர்கள். செய்யப்படும் பூஜையில் சிவன் மற்றும் சாலி கிராமங்கள் மட்டும் இருப்பார்கள். இதில் பிரம்மா, சரஸ்வதி அல்லது உங்களுடைய பெயர் இருக்காது. பிரம்மா பேர் இல்லைன்னா நம்ம பேர் எப்படிங்க வரும்? இதுதான் பக்தியில் என்னதம்மா சொல்லிட்டாங்க. அடிமுடி காண முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இது 2 பேரும் ட்ரை பண்ணாங்களாம். பக்தியில் அப்படி தான் சொல்கிறாங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் ட்ரை பண்ணுறாங்க. யார் பெரியவங்கன்னு முதல்ல போட்டி 2 பேருக்கும். அப்புறம் சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்கள் 2 பேரில் யார் பெரியவங்க? அப்போ சிவன் வந்து சொல்கிறாரு, முதல்ல என்னோட அடிமுடி கண்டுபிடிங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு யார் பெரியவங்கன்னு. அப்போ ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஒளிப்பிழம்பு, அந்த ஒளிப்பிழம்பு அடி காண்றதுக்காக விஷ்ணு வந்து பூமியை நோக்கி கீழே போகிறாரு. முதல்ல 2 பேரும் மேலே தான் போனாங்க, ஆனால் முடியல. விஷ்ணு என்ன சொல்லிட்டாரு, பர்ப்பா நான் கீழே போகிறேன், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வராக அவதாரம் எடுத்து நான் பூமிக்குள்ளே போகிறேன், நீ என்ன நான் போய் தேடுறேன், நீ வேணால் மேலே போய் தேடு அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மா வந்து மேலே போகிறாரு. அவர் முடி பார்க்க போகிறாரு, இவர் அடி பார்க்க போகிறாரு. மேலே போனால் போயிட்டே இருக்கிறாங்க, பல லட்சம் மைல், அது லட்சோப லட்சம் மைல். அப்போ கூட அவர் நெருங்கவே இல்லை, முடி பக்கத்திலே போகல. அப்போ வந்து ஒரு தாழம்பு வந்துச்சான். அது சொல்லிச்சான், நான் வந்து லட்சம் மைல்கள்ல இருந்து வந்துட்டுருக்கேன், கோடானு கோடி மைல். அந்த மாதிரி அவர் முடியிலேருந்து வர்றதே அவ்வளோ மைல்லேருந்து வந்துட்டுருக்கான். அப்போ இவர் யோசிச்சார், பிரம்மா நம்மளால முடியாது, இது தாழம்பூ வந்து இவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கு, நம்ம போய் எங்கே போய் சேர்றது? சரி, ஒரு பொய் சாட்சி அந்த காலத்தில் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். நீ வந்து சொல்கிற, நான் வந்து முடி பார்த்து முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன், நீ வந்து சாட்சி சொல்லு, பொய் சாட்சி. அது தாழம்பூ சரின்னு சொல்லிடுச்சு. இவர் உள்ளே போனார், பார்க்க முடியல, வெளில வந்துட்டார். என்னால் முடியலன்னு எப்போ நினச்சாரோ அப்போ அவர் நார்மல் ஆகிட்டார். அப்போ சிவ பாபா காட்சி கொடுக்குறாரு. அப்போ வந்து இதில் வந்து இவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய முடி பார்த்துட்டேன், இந்த தாழம்பூ தான் சாட்சி அதை பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் விஷ்ணு சொல்லுவார், என்னால் ட்ரை பண்ண என்னால் முடியல, உண்மையை சொல்லிடுவார். உண்மையை சொன்னதுனால விஷ்ணுவுக்கு பூஜா நடக்குதான். ஆனால் பிரம்மா வந்து பொய் சொல்லிட்டார, நான் உன்னோட முடி பார்த்துட்டேன், பார்க்கல, 2 பேருமே பார்க்க முடியல. ஆனால் அவர் பொய் சொன்னதுனால அதுக்கு சாட்சி சொன்ன தாழம்புக்கும் கோவில் இடம் கிடையாது, பிரம்மாவுக்கும் கோவில் கிடையாது. அது ஏதோ புஷ்கரணியில் மட்டும் ஒரு கோவில் இருக்குது, மற்றபடி விஷ்ணுவுக்கு இருக்கிற மாதிரி பூஜா புனஸ்காரம்லாம் பிரம்மாவுக்கு கிடையாது. இது ஒரு கதை எழுதி வச்சுட்டாங்களே. விஷயம் என்னன்னா, பிரம்மா பாபா வந்து சரீரம் தூய்மையற்ற சரீரம், பதீத்தமான உலகத்தில் தானே சிவன் வந்தார். அதனால் பதீத்தமான சரீரத்தில் இருந்து அவர் பாவனம் ஆயிட்டார், ஆத்மா பியூரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. ஆனால் சரீரம் பழைய சரீரம் இருக்கக்கூடிய காரணத்தினால சாலிகிராம் ரூபத்தில் பிரம்மாவுக்கு பூஜா நடக்குது. விஷ்ணு அப்படிங்கிறவர் சத்தியுகத்தோட நாராயண், அவருக்கு வந்து உடலும் மனமும் சுத்தமாக இருக்கு. உடலும் வந்து தூய்மையோட ஆதாரத்தில் தான் பர்த்தே கிடச்சது, யோக சக்தினால தான். அதனால் நாராயணன் பூஜிக்கப்படுகிறார். இப்போ வந்து அர்த்தம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? மற்றபடி அடிமுடி பார்க்க முடியல 2 பேராலும் சொல்கிறது இது எல்லாமே ஒரு கதை தான். இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்னா, இறைவனை பற்றி இறைவனே வாய் திறந்து சொன்னாதான் நம்மளால் அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது சங்கமத்தில் வந்து சொல்கிறாரு. மற்றபடி இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு பூஜா நடக்குது, ஒருத்தர் பூஜா நடக்கல. அதுக்கு காரணம் பதீத்த சரீரம்ன்றதுனால பிரம்மாவுக்கு சாலிகிராம் ரூபத்திலையும், நாராயண் வந்து சரீரமும் ஆத்மாவும் தூய்மையாக இருந்ததுனால கிருஷ்ணராகவோ நாராயணாகவோ அல்லது விஷ்ணுவாகவோ பூஜா வந்து நடக்குது. கோவில்கள் நிறைய இருக்கு. பிரம்மா சரஸ்வதிக்கும் சாலிகிராம் ரூபத்தில் தான் பூஜை நடக்குமே தவிர பிரம்மா சரஸ்வதின்னு சரீரத்துக்கு பூஜை கிடையாது. இங்கே அனைவருடைய, அப்போ அவங்களுக்கே பூஜை இல்லைன்னா நம்ம பிகேஸ்க்கெலாம் பூஜை நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால்
நாம் அவருக்கு உதவி செஞ்சுருக்கோம். அதனால் இந்த ருத்ர வேள்வி நடத்துகிறாங்கன்னா கூட லிங்கம் கூட சாலிகிராம் வைப்பாங்க. ஏன்னா நாம் தானே ருத்ர யாகமே பண்ணியிருக்கோம். அவருக்கு ஃபிசிக்கல் பாடி கிடையாதுல்ல. இப்போ நம்மளுடைய உடல் மனம் பொருள் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணி நம்ம எல்லா பிகேஸும் சேர்ந்து இந்த ருத்ர யஜ்யத்தை பார்த்துக்கிட்டதுனால நம்மளுக்கு வந்து சாலிகிராம் ரூபத்தில் அந்த ருத்ர வேள்வியில் பூஜை நடக்குது. அவர் வந்து ஞான கடல்ங்க. யார் யார் ஞான கங்கைகளாக இருக்கின்றனரோ அவர்களோட பெயர்கள் ஜெபிக்கப்படுகின்றன. சிவபாபா ஞான கடல். இவர் பிரம்மபுத்திரா அப்படின்ற மிகப்பெரிய நதி. யாரு? பிரம்மா பாபா. இந்த பிரம்மா யஜ்ய தாய்ங்க. யஜ்யத்தோட தாய் பிரம்மா பாபா தான். கடல் ஒன்று, மற்றபடி கங்கைகள் பலவிதமாக நிறைய கங்கைகள், ஞான கங்கைகள் நிறைய பிகேஸ் ஞான கங்கைகளாக இருக்கிறாங்க. ஞான கங்கைகள்லாம் கடவுள் தலைக்கு மேலே தூக்கி வச்சிருக்காரு. மற்றபடி வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு தண்ணி வந்து தலைக்கு மேலே தூக்கி வைக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜடா முடியல தண்ணி அப்படியே உட்காந்துட்டு இருக்கோமா? அதுலேருந்து கொட்டிட்டு வேற இருக்குது. அது எங்கே கொட்டும்? கொட்டுற இடம்லாம் என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிக்கணும்ல. இதனுடைய அர்த்தம் வந்து ஞான கங்கைகளை பாபா தலைக்கு மேலே வச்சுருக்காரு. அவ்வளோ உயர்வான இடத்த கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? வரிசை கிரமமாக இருக்கிறாங்க ஞான கங்கைகள் கூட. ஆனால் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. யாரிடம் நல்ல ஞானம் இருக்கின்றதோ பிரதர்ஸில், சில பேர் கோச்சிப்பாங்கள்ல, சகோதரிகள் ஞான கங்கைன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்களா? பாபா சொல்கிறாரு, நீ கோச்சிக்காதீங்க. இமயமலை பக்கத்தில் மானசரோவர் ஏரி இருக்குல்ல, அது நீங்கள் தான் ஞான மானசரோவர். நீங்கள் ஞான கங்கைகள் சகோதரிகள் அப்படின்னா ஞான மானசரோவர் சகோதரர்கள். மானசரோவரில் நீராடினா அவங்க பரி ஆயிடுவாங்க, தேவதை ஆயிடுவாங்கன்னு ஐதீகம் பக்தியில். அது உங்களுடைய மாலை தாங்க. ஜபம் என சொல்கின்றார்கள். ஜெபியுங்கள் என்றால் அவங்க ராம் 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 சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருடைய ஜபம் நடக்கும்னு நீங்கள் அறிவீர்கள். யார் அதிகமாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுடையதே அதிகமான பூஜை நடக்கும். முதலில் பாபா மலராக இருக்கின்றார். அந்த ருத்ராட்ச மலையில் ஒரு மலர் தொங்கிட்டு இருக்கோம்ல, அது சிவபாபா. அடுத்து மேரு, அது வந்து 2 இருக்கும். அது பிரம்மா பாபாவும் சரஸ்வதியும். இவங்க 2 பேரும் தீவிர புருஷார்த்தம் பண்ணி சென்டம் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் சென்டம் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும். பிறகு ருத்ர மாலை. ருத்ர மாலையில் ஃபஸ்ட் கிரேடில் பாஸ் பண்ணுறாங்களே அந்த 108 பேர், 16,000, 9 lakhs, 33 கோடி தேவதைகள் விஷ்ணு மாலைக்கு போகிறாங்க. ருத்ர மாலையே விஷ்ணு மாலையாக ஆகின்றது. உங்களுடைய ஆத்மா மட்டும் பூஜிக்கப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது ஜபிக்க தகுந்தவர்களாக ஆகின்றீர்கள். அதாவது பூஜைக்குரியவர்களாக ஆகின்றீர்கள். பூஜை உங்களுடையது தான். மற்றபடி மற்றவங்களுக்கெல்லாம் பூஜை கிடையாது. பிகேஸ்க்கு மட்டும்தான் பூஜை நடக்குது. இப்போ கூட பிகேஸு சாலிகிராம் ரூபத்தில் சங்கமயத்தோட நினைவு சின்னம், சத்தியுகத்தில் தேவதை ஆகிடுவீங்கல்ல, அதனால் தேவதா நினைவு சின்னத்தில் உங்களுக்கு பூஜை கண்டிப்பாக நடக்குது. ஏனெனில் ஆத்மா தூய்மையாக, சரீரம் தூய்மையற்றதாக உள்ள காரணத்தினால சாலிகிராம் ரூபத்தில் தான் சங்கமயுக பிராமணர்களுக்கு பூஜை நடக்கின்றது. தூய்மையற்ற பொருள் ஒரு பொழுதும் பூஜிக்கப்படுவது இல்லை. ருத்ர மாலையாக ஆக தகுந்தவர்களாக ஆகும் பொழுது பிறகு இறுதியில் நீங்கள் சுத்தமாக ஆகிவிடுவீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி அடையக்கூடியவர்கள் ஆக மாறுவீர்கள். யார் யார் என்பது உங்களுக்கு காட்சியில் தெரியும். காட்சி வேற காட்ட போகிறாரு. 8 பேர் யார்? ஈகரோட வெயிட் பண்ணுவீங்களா ரிசல்ட்டுக்காக? 108ல் யார் வருவாங்க? எல்லாமே தெரியும். பாபா சொல்கிறாரு, சேவை செய்வதன் மூலம் பெயர் மிகவும் பிரபலமாகும். ஆனால் அவங்க 108ல் வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஃபேமஸ் ஆகிடுவாங்க. பிகே பரிவாரத்தில் கச்சா ஃபல் சாப்பிட்ருவாங்க. பக்கா ஃபல் வரைக்கும் வெயிட் பண்ணலல்ல, அதனால்.
வெற்றி மாலையில் யார் யார் வருவார்கள் என கடைசியில் அதுவும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானவை ஆகும். இங்கே கச்சா ஃபல் சாப்பிட்டா பக்கா ஃபல் வரைக்கும், அதாவது சங்கமத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா சத்தியுகத்தில் வர முடியாது. வருவாங்க, பெரிய பதவி கிடைக்காது, இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்கன்னா. மனிதர்கள் வெறுமனே ராமா ராமா என சொல்கின்றார்கள். கிறிஸ்துவர்கள் கிரைஸ்ட நினைக்கிறாங்க. மாலை யாருடையதாக இருக்கும்? இறைவன் ஒருவர் தான் அப்படின்னா ராம் 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 ராம்னு பூஜை பண்ணாதீங்க. அது பக்தி மார்க்கத்தில் கூட அந்த ராம் யார்? ஆக்சுவலாக சிவ தந்தையை தான் நினைக்கணும். திரேதாயுகத்தில் ராமரே 33 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனவருங்க. நீங்கள் சிவபாபா நினச்சா ஆத்மா என்ன ஆகும்? ஃபுல் சார்ஜ் ஆகும். சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றபடி யார் அருகாமையில் அமர்ந்திருக்கின்றனரோ அவர்களுடைய மாலை உருவாக்கியபடியே இருக்கும். இந்த மாலையை நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நமது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் அவர்களால் மட்டும்தான் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். அவங்களே புரிஞ்சிக்கலன்னா வேற யாரும் புரிஞ்சிப்பாங்க? அனைவரையும் தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மை ஆனவர்களாக ஆக்கக்கூடியவர் ஒரு சிவ தந்தையே ஆவார். பதீத்த நிலையிலிருந்து பாவனம் ஆக்கக்கூடியவர் என கிறிஸ்துவை சொல்ல மாட்டார்கள். அவர் பிறப்பு இறப்பில் கீழே இறங்க வேண்டியதாக இருக்கும். கிரைஸ்ட் பிறப்பு மறுபிறப்பில் வரார்ல. உண்மையிலே அவரை குரு அப்படின்னும் சொல்ல முடியாது. குருனா ரிட்டர்ன் ஜர்னி கூட்டிட்டு போகிறவங்க. அவர் ஏற்கனவே மேலே இருந்தவங்களே கீழே இறக்கி விட்டார்ல, அப்போ குருன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வல்லர் ஒரே ஒரு சிவ தந்தை. அதனால தான் கிரைஸ்ட் இப்படி காட்டுவார். மேலே பாருங்க, அவரை நினைங்க, தந்தையை நினைவு செய்யுங்கள். நான் ராஜகுமாரன், தேவகுமாரன் அப்படின்னு சொல்லுவார். தேவன் மேலே இருக்காரு, இறைவன் அவர் தான் அப்படின்னு மேலே கை காட்டுறாரு. குருநானக்கு மேலே கை காட்டுறாரு. எல்லாரும் மேலே பாருங்க, கடவுளை நினைங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன நினைங்கன்னு கிரைஸ்டும் சொல்லலை, எந்த தர்ம பிதாக்களும் சொல்லலை. முகமது நபி கூட அவர் வரும்பொழுது இந்த கபா சுற்றி 365 சிலை இருந்ததான். ஒரு நாளைக்கு ஒரு சிலைக்கு பூஜை பண்ணுவாங்களாம். உருவ வழிபாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர ஒரே ஒரு லிங்கத்தை தான் வச்சார், அந்த சங்கே அஸ்வத் அப்படின்ற கருப்பு கல். உடனே அவருக்கு அவ்வளோ ப்ராப்ளம். ஒரு வழிபாடு, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அல்லாஹ் ஒளியாக இருக்கிறாரு, அது மாதிரிலாம் சொல்லிட்டு லிங்கம் வைக்கப்பட்டது. உருவ வழிபாடெல்லாம் எடுத்துட்டு எல்லா சிலையும் உடைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். பொங்கி எழுந்து அவரை மெக்காலேருந்து மெதினாக்கு விரட்டி எவ்வளோ பிரச்சனை நடந்தது. அங்கே கூட போர்லாம் கூட பண்ணாங்க. ஒரு நல்லது சொல்ல விட மாட்டாங்க பாருங்கள் இந்த மக்கள். அவரும் சொல்லிட்டார், எனக்கெல்லாம் எந்த சிலையும் வச்சிடாதீங்க, பிற்காலத்தில் அல்லாவை மட்டும் கும்பிட்டா போதும், வணங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் புத்தருக்கு சிலை இருக்குது, ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இருக்குது, முகமது நபிக்கு இருக்காது. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா ரிலீஜியன்லேயும் இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், சத்தோ பிரதானமாக இருக்கணும். அப்போ எல்லா இடத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியும். இப்போ சிவபாபா சொல்கிறாரு, இறுதி காலம் வரும் பொழுது மரம் மிகவும் பட்டு போகும். என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லாமல் போகுது. தந்தை அனைவருக்கும் சத்கதி வழங்குகின்றார். ஆத்ம தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மேலே இருந்து கீழே இறங்கி வருகின்றார். மற்றவர்கள் பிறப்பு இறப்பில் தாங்க ஆகணும். ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் அஜென்மா, அஷரீரி, ஒளியாக இருக்கிறாரு. பிறப்பு இறப்பிலிருந்து அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். சத்துகுரு ஒருவர் தான். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆவார். மனிதர்கள் யாரும் உண்மையான சத்துகுருவாக ஆக முடியாத தர்ம பிதாக்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மட்டுமே வருகின்றனர். அவர்களுக்கு பின் அனைவரும் நடிப்பை நடிப்பதற்காக வர தொடங்குகின்றனர். அனைவரும்
தமோ பிரதானமான நிலையை அடையும் பொழுது நான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன், அனைவரும் திரும்பி செல்கின்றனர் அப்படின்னு கடவுள் சொல்றார். பிறகு புதிய சக்கரம் சுற்ற தொடங்குகின்றது. நெக்ஸ்ட் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தான் போறார். நடராஜர் ஆனந்த நடனம் புரிஞ்சு பழைய சிருஷ்டியை தூக்கிட்டு புது சிருஷ்டி வச்சுட்டு தான் போறார். சரிங்களா? அந்த சுற்றி ஒரு ஒரு ரவுண்டு இருக்குல்ல, அவர் நடனம் ஆடும் பொழுது அது சிருஷ்டி சக்கரம் தான். பழைய சிருஷ்டியை எடுத்துட்டு புது சிருஷ்டியை படைச்சிட்டு அந்த ஆனந்த நடனம் ஆடி அப்படியே பாபா கடைசியில் ருத்ர தாண்டவமும் ஆடி இது ஸ்தாபனை பண்ணிட்டு சொர்க்கத்தை இந்த மண்ணில் அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். நீங்கள் ராஜ்ய யோகத்தை கற்கின்றீர்கள், அதே ராஜ்யத்தை மீண்டும் அடைவீர்கள். போன கல்பத்தில் அடைஞ்ச ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். பிறகு ராஜாவாகவோ பிரஜைகளாவோ ஆவீர்கள். பிரஜைகள் நிறைய ஆவார்கள். ராஜ்யத்தின் பதவியை அடைவதில் முயற்சி தேவைப்படும். கடைசியில் அனைத்தும் தெரிந்துவிடும். யார் வெற்றி மாலையில் உருட்டப்படுவார்கள்? படிக்காதவர்கள் படித்தவர்கள் முன்னால் மூட்டை தூக்குவார்கள். சத்தியுகத்துக்கு வருவாங்க, ஆனால் வேலைக்காரனாக வருவாங்க. அதனால நல்லா படிங்க, அதுக்காக சொல்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்துவிடும். பரீட்சை நாளென்று யார் யார் தேர்ச்சி அடைவார்கள் என அனைவருக்குமே தெரிந்து விடுவது போல படிப்பின் மீது கவனம் வைக்காவிட்டால் பரீட்சையில் தோற்று விடுகின்றனர். நல்லா படித்தா எவ்வளோ எக்ஸாம் டஃப்பாக இருந்தால் கூட எழுதி நிறைய மார்க் வாங்கிடுறாங்க, இல்லாட்டி ஃபெயில் ஆகுறாங்க. இது உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பாகும். ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் ஒன்றே ஆகும். இங்கே மனிதரிலிருந்து தேவதை ஆக வேண்டும். அதில் வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைவார்கள். படிப்பு ஒன்றுதான், ராஜ் யோகத்திற்கான படிப்பு ஆகும். ராஜ்ய பதவி பெறுவதற்கு முயற்சி தேவைப்படுகின்றது. மேலும் சேவையும் செய்ய வேண்டும். ராஜாவாக ஆகக்கூடியவர்கள் நல்லா சேவை பண்ணணும். பிறகு தனது பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகள் பெரிய பெரிய சென்டர்களை கவனித்துக் கொள்கின்றனர். பெருமளவில் பிரஜைகளை உருவாக்குகின்றனர். பெரிய மலர் தோட்டத்தை உருவாக்கினீர்கள் என்றால் பாபா கூட பார்ப்பாரு அப்படின்னு சிவபாபா சொல்றார். பிரம்மா பாபா கூட பார்ப்பாராம். இப்பொழுது மிகவும் சிறியதாக உள்ளது. மும்பையில் லட்சக்கணக்கில் பிகேஸ் வருவாங்கன்னு பாபா அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. முழு சூரிய வம்சத்தின் ராஜ்யம் ஆகிவிடும் பொழுது அளவற்றவர்கள் பிகே ஆவாங்க. இப்போ 140 கோடி பாரத நாட்டோட பாப்புலேஷன், இதில் ஒரு 30 கோடியாவது பிகே ஆவாங்க. 3 கோடி வெளிநாட்டில் இருக்காங்க. 4க்கு ஒரு பிகே இருப்பாங்க. முயற்சி செய்பவர்கள் ராஜா ஆவாங்க, மற்றவர்கள் பிரஜைகளாக ஆவார்கள். பிரபு உங்களுடைய லீலையை அப்புறம் அப்பார், உங்களுடைய சத்கதியினுடைய லீலையை அளவிட முடியாதது என பாடவும் செய்வார்கள். ஆஹா பாபா என நீங்கள் பாடுகின்றீர்கள். உங்களின் வழி தனி வழி. அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய ஸ்ரீமத் போன்ற இவை அனைத்திலும் தனிப்பட்டதாகும். தந்தை தன்னுடன் அழைத்து செல்வார், விட்டு செல்ல மாட்டார். நிராகாரி, ஆக்காரி, சாக்காரி உலகத்தை பற்றியும் அவர்களுக்கு தெரியாத. சிருஷ்டியினுடைய முதலிடை கடையை பற்றி தெரிந்திருப்பது மட்டும் முழுமையான ஞானம் அல்ல. முதலில் மூலவதனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கின்றோம். இந்த முழு சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். இவை அனைத்தும் எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும்.
சிவன் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என அவர்கள் சொல்லிவிடுகின்றனர். படமும் உள்ளது. ஆனாலும் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்கின்றார்கள். பிறகு எங்கும் நிறைந்தவர் என சொல்லிவிடுகின்றனர். ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொன்னாராம். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்கின்றனர். இது ஈஸ்வரனுடைய வேலையா என்ன? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ கிரைம் நடக்குது, ஈஸ்வரனா செய்கிறாரு? போக போக உங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எண்ணிக்கை சர்வவியாபின்னு சொன்னால் கிடையாதுன்னு சொன்னால் கோவம் வருது சில பக்தர்கள். எப்படி நீங்கள் ஈஸ்வரனை சர்வவியாபின்னு இல்லைன்னு சொல்வான்? அவர் தூணிலும் இருக்கிறாரு, துரும்பிலும் இருக்கிறாரு, எல்லாருக்குள்ளவே இருக்கிறாரு, என்னிலும் இருக்கிறாரு, உன்னிலும் இருக்கிறாரு. சரி, எல்லாம் கரெக்டு தாங்க. கொலை செய்வாரா சிவன்? அன்பே சிவம்னு சொல்கிறீங்க. குழந்தைங்கள கூட, பச்சை குழந்தைங்கள கொல்ல மனசு வருமா? அப்போ அந்த உடம்புல கடவுள் இருப்பாரா? நீ யோசிங்க. எல்லாம் சிவமயம்லாம் சொல்லக்கூடாது. இதில் சில விஷயம்லாம் யோசிக்கணும். பாபா சொல்கிறாருன்னா 1000 அர்த்தம், கோடி அர்த்தம் இருக்குது. உட்காந்து யோசிக்கிறது தான் மனன சிந்தனை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயங்களை ஒரு நாள் எல்லா உலகமே புரிஞ்சுக்கும். தன்னை புத்திசாலியாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் எல்லாமே புரிய வைக்கப்படும். இப்போ வந்து லாக் ஓப்பன் ஆகலை, ஒரு நாள் எல்லாத்தையும் திறந்து விட்டுருவார், எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. இப்படிலாம் நீங்கள் லெட்டர் எழுதுங்க, புரிய வைங்க, உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க, அப்புறம் அவன் பார்த்துப்பார். இந்த முழு ஞானமும் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எங்களால் முழுமையான ஞானம் கொடுக்க முடியும் என எழுதி போடலாம். மூல வதனத்தின் ஞானத்தை கொடுக்க முடியும். நிராகாரமான தந்தையின் அறிமுகத்தை எங்களால் கொடுக்க முடியும். பிறகு பிரஜாபிதா பிரம்மா மற்றும் அவருடைய பிராமண தர்மத்தை பற்றியும் புரிய வைக்கலாம். லக்ஷ்மி நாராயண், பிறகு ராம் சீதா இவர்களுடைய ராஜ்யம் எப்படி நடக்கின்றது, பிறகு அந்த ராஜ்யத்தை யார் பறித்து கொள்கின்றார்கள், அந்த சொர்க்கம் எங்கே சென்றது, நரகம் எங்கே சென்றது என சொல்லப்படுவது போல முடிந்து விட்டது. சொர்க்கமும் முடிந்துவிடும். பாதாள லோகத்தில் நரகமும் மேலே சொர்க்கமும் காமிச்சிருக்காங்க, தேவலோகத்தை மேலே காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூலோகமே சொர்க்கமாகவும் இருந்தது சத்தியுகம் திரேதாயுகத்தில். இப்போ நரகமாகவும் இருக்கு. நரகத்தை சொர்க்கமாக கடவுள் வந்து மாத்துறாரு. மற்றபடி வந்து வானத்துலலாம் தேவதைகளும் கிடையாது, ஏலியன்ஸும் கிடையாது. இதெல்லாம் மனிதர்கள் கற்பனையில் உருவாக்குனாங்க. உண்மை என்ன அப்படின்றத கடவுள் புரிய வைக்கிறாரு. தேவதைகள் ஸ்தூலமான நம்மள மாதிரி எலும்பு தசையில வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அது சத்தியுகம். அந்த சமயத்தில் பூகம்பம் போன்றவை ஏற்படும். அதாவது கடவுள் ஒரு உலகத்தை படைச்சார்ல, அது தேவதைகளிடம் கொடுத்தாரு. ஒழுங்காக இருந்தாங்க 2 யுகம். அப்புறம் பாடி கான்ஷியஸில் வந்துட்டாங்க. அது சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாலில் வந்து கடவுள் சொர்க்கத்துக்கு அமிச்சாராம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மரத்து கனி மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாயா அப்படின்ற நாகம் வருது. அவங்க ஏன் சொல்கிறாங்க, நீ மட்டும் அந்த பழத்தை சாப்பிட்டா நீ கடவுளாயிடுவ, அதனால கடவுளுக்கு பொறாமை, அதனால அந்த பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு ஏற்றி விட்டுடுச்சா 2 பேரும் சாப்பிட்ருவாங்க. அது வந்து ஆப்பிள் மரம். அது சாப்பிட்டதுனால அவங்க 2 பேரும் பாடி கான்ஷியஸ்க்கு வந்துடுவாங்க. அப்போ தான் பூமி சாயும். விஷயம் 2 பேரை வச்சு இல்லை, 33 கோடி தேவதைகளும் பாடி கான்ஷியஸில் வராங்க. சரிங்களா? மாயா வந்து சாப்பிட வைக்குது. நம்ம ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க, சீதை வந்து அந்த லக்ஷ்மண் ரேகாவை தாண்டுறாங்க. அப்போ தான் ராவண ராஜ்யம் ஆரம்பிக்குது. அந்த ரேகை லக்ஷை ப்ளஸ் மண், லக்ஷ்மண் ரேகா அப்படின்னா மனதிற்கு கொடுக்கப்பட்ட லட்சியம். மனமே நீ ஆத்மானு புரிஞ்சு இறைவனை நினைன்னு பாபா படித்து சொல்கிறாரா? அது உள்ளே இறங்கிடுச்சு. கடவுளை நினைக்கல, ஆனால் ஆத்மா உணர்வில் தான் இருந்தோம் 2 யுகமாக. துவாபர யுகத்தில்
ஆத்மான்ற சீதை தான் அந்த கோடை தாண்டுது. அதாவது உடல் அப்படின்ற உணர்வுல வந்து விடுகின்றது. ஆத்மான மறந்து தன்னை உடல்னு நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது ராவண ராஜ்யத்துல மாட்டுது. சரிங்களா? இப்ப பாபா மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்ப வந்து அந்த சீதை தாண்டுச்சோ, அதாவது இந்த ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்களோ, அப்பதான் பூமியில ஒரு மாற்றம் ஏற்படுது. இந்த தேவதைகள் என்னைக்கு பாடி கான்ஷியஸ்க்கு வந்தாங்களோ பூமி சாஞ்சிருச்சுங்க. அன்னைக்கு சாஞ்சது தான் 23 டிகிரி சாஞ்சி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பருவ நிலைகள், கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம்லாம் வருது இல்லை, இதெல்லாம் வந்து பூமியோட சுழற்சியில இது சாஞ்சதுனால ஏற்படுது. இதுவே ஸ்ட்ரைட்டாக இருந்தது இல்லை ராமராஜ்யம். சத்தியுகம் திரேதாயுகத்தில் எப்பவுமே வசந்த காலம்தான். தேவதைகள் காலையில போட்ட மாலை சாயந்தரம் வரைக்கும் வாடாம இருக்கும். எப்படி இருக்கும்? ஃப்ரிட்ஜில் வச்சோட மாலை வாடிடும். இது வந்து வசந்த காலம், அதனால மாலை வாடலை. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? நரை திரை மூப்பு இல்லாத ஒரு சமுதாயம். தேவதைகள் அப்படி இருப்பாங்க, ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸோட. கடைசியில் என்னாச்சு? பாடி கான்ஷியஸ் வந்ததுனால பூமியே சாஞ்சிருச்சு. அந்த சமயத்திலும் பூகம்பம் போன்றவை ஏற்படும். துவாபரயுகத்தில் ஸ்டார்டிங்கில் அந்த வைர வைடூரியங்களால் செய்யப்பட்ட மாளிகை முதலானவை வெளியில் வர இயலாதபடி உள்ள போயிடும். அந்த நிலநடுக்கத்தில் தங்கம் வைரம் வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் ஒரு பொழுதும் கீழே இருந்து வரப்போறது கிடையாது. அப்போ போனது தான். ஆனால் மீதி பாதி இருந்ததில்ல, அதுதான் நம்ம கோவிலில் போய் கட்டிட்டோம்ல எல்லாத்தையும். முதல்ல சோம்நாத் தங்க செங்கலை வச்சு ஒரு கோவில் கட்டினோன்னா அது சோம்நாத் தான். சோம்நாத் முதலான கோவில்கள் பின்னர் உருவாகின. இப்போ நம்மளுக்கு சோம்நாத் கதை தான் இருக்குது ஹிஸ்ட்ரியில். அது மாதிரி எத்தனை கோவில்களோ நம்மளுக்கு தெரியாமல். அதனை விட அவர்களுடைய வீடு, இப்போ சோம்நாத் கோவிலை யார் கட்டினாங்க? விக்ரமாதித்த மகாராஜா. சோம்நாத் கோவிலில் இவ்வளோ தங்கம் வெள்ளி, அது தங்கம் வைரம் வைடூரியம் வைர கல்லுங்க. அந்த லிங்கம் வந்து வைரலிங்கம். அப்போ அவர் வீட்டில் எவ்வளோ வச்சுருப்பாரு? ஒரு கோவிலுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அவர் அரண்மனை எப்படி இருக்கும்? துவாபரயுகத்து அரண்மனை சொல்கிறாரு. சரிங்களா? இந்த தஞ்சை பெரிய பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியிருக்காரு ராஜராஜ சோழன். அவங்க வீடு எப்படி பெரிய அரண்மனையாக இருந்திருக்கும்? இப்போ நம்ம கருங்கற்கள் தானே பார்க்குறோம். உள்ளுக்குள்ளே என்னென்ன வேலைப்பாடுகள் இருந்ததோ, எவ்வளோ செல்வம் இருந்ததோ, எவ்வளோ அடைச்சிட்டு போனாங்களோ யாருக்கு தெரியும்? எல்லாம் நடந்திருக்கும். ஹிஸ்ட்ரி இல்லை, அவ்வளோதான். அது மாதிரி எவ்வளவோ கோவில்கள். ஆனால் எல்லாருக்கும் டார்கெட்டு கோவில் தான். கலியுகத்தில் தான் வந்தாங்க வெளிநாட்டில் இருந்து பிரிட்டிஷ்காரங்களும் சரி முகலாயர்களும் சரி கோவிலுங்களே டார்கெட் பண்ணாங்க. அவ்வளோ அடிச்சுட்டு போனாங்க. அதனை விட அவர்களுடைய வீடு எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். அந்த கோவில் கட்டினவர் கலியுகத்தில் அடிச்சுட்டு போகும்போதே ஒட்டகமாக நிரப்பி எடுத்துகிட்டு போனார் சோம்நாத்லேருந்து. துவாபரயுகத்தில் அந்த கோவிலை கட்டினாரே விக்ரமாதித்த ராஜா. அப்போ அவர் வீடு எப்படி இருந்திருக்கும் அது யோசிச்சு பாருங்க. லக்ஷ்மி நாராயணனின் வீடு இப்போ துவாபரயுக ராஜாக்கே பெரிய வீடுனா லக்ஷ்மி நாராயணனோட வீடு எப்படி இருக்கும்? முழு ஆஸ்தியும் எங்கங்க கடவுள் கணக்கு கேட்குறாரு. உங்களுக்கு அவ்வளோ கொடுத்துட்டு போனால என்ன பண்ணீங்க? சரி, பாடி கான்ஷியஸ் வந்தது முதல் தப்பு, அதில் பாதி முள்ள போயிடுச்சு. மீதி பாதி என்ன பண்ணீங்க? அவ்வளோ சொத்து எங்கே போச்சு? இப்படி ஏழையாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. முக்கியமாக பாரத நாட்டில் வறுமை கோட்டு கீழே போயிட்டீங்களே, என்ன பண்ணீங்க? முழு ஆஸ்தியும் எங்கே சென்றது? இப்படிப்பட்ட விஷயங்களை வித்வான் பண்டிதர்கள் முதலானவர்கள் கேட்டார்கள்னா ஆச்சரியப்படுவாங்க, அதிசயப்படுவாங்க. அப்படியா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஒத்துப்பாங்க, உண்மையிலேயேங்க நம்ம பாரத நாடு சாதாரண நாடு கிடையாது. இறைவன் அவதரிச்ச பூமி. இவர்களின் ஞானம் மிகவும் உயர்ந்ததாக உள்ளது. மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. சர்வ வியாபி
எங்கும் நிறைந்திருக்கின்றார் மட்டும் சொன்னால் போதுமா? அதுவே முதல்ல தப்பு. புரிய வைக்கணும். முதல்ல காட் யார், ஃபஸ்ட்டு செல்ஃப் ரியலைசேஷன். அது பண்ணாத வரைக்கும் காட் ரியலைசேஷன் பண்ண முடியாது. இவை அனைத்தும் புரிந்து கொள்ளக்கூடிய மற்றும் புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் ஆகும். உங்களுக்கு ஞானத்தின் செல்வம் இப்ப கிடைக்குது. பிறகு ஞான தானம் செய்ய வேண்டும். பாபா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தானம் குறைய குறைய தன்னு தியே தோ தன்னு நா கூட்டே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. செல்வத்தை கொடுக்கறதுனால செல்வம் குறையாது, இன்னும் அதிகம்தான் வரும். அது எந்த செல்வம்னா ஞான செல்வம். மற்ற செல்வங்கள்லாம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சிடுங்க. ஞான செல்வம் மட்டும் நீங்கள் கொடுக்க கொடுக்க ப்ராக்டிஸ் ஆகிடும், இன்னும் அதிகமாக கிடைக்கும். பாபா உங்களுக்கு படியளப்பாரு. நீங்களும் கொடுத்து கொண்டே இருங்கள். இது குறையாத பொக்கிஷமாகும், குறைவற்ற செல்வமாகும். அனைத்திற்கும் ஆதாரம் தாரணையில் உள்ளது. எவ்வளவு தாரணை செய்வீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். சோழிகள் எங்கே, வைரங்கள் எங்கே? சிந்தித்து பாருங்கள். இப்போ சில பேர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஸ்தூலமான பணத்தை எடுத்துட்டா போக முடியும். போகும்போது இந்த நாலேஜ்லாம் வைரங்க, இது கூட வரப்போகுது நம்ம கூட. அந்த சோழி இங்கே விட்டுட்டு தான் போக போகிறோம். பணம் வேணான்னு சொல்லலை, ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைக்கு பணம் வேணும், வாழ்க்கை வாழணும்னா. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். வைரத்தின் மதிப்பு அனைத்திலும் உயர்ந்ததாகும், சோழியின் மதிப்பு அனைத்திலும் குறைந்ததாகும். இப்பொழுது நீங்களே முதல்ல சோழியாக தான் இருக்கிறீங்க. யாராவது மதிக்கிறாங்களா? சோழி எப்படிங்க மதிப்பாங்க? வைரமாக மாற்றி காட்டுங்க, உங்களை எல்லாருமே மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த விஷயங்கள் ஒரு பொழுதும் யாருடைய கனவுல கூட வந்திருக்காதுங்க. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது, வாழ்ந்திருந்து சென்றிருக்கின்றனர் என்பதை மட்டும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த ராஜ்யம் எப்பொழுது இருந்தது, இந்த ராஜ்யத்தை யார் கொடுத்தார்கள் என்பது யாருக்குமே தெரியாத. ராஜ்யத்தை யார் கொடுத்தார்கள்? இங்கே ஒன்றுமே கிடையாது. ராஜ யோகத்தின் மூலம் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றது. இது உலக அதிசயம் அல்லவா? நல்ல விதமாக குழந்தைகளின் புத்தியில் போதை இருக்க வேண்டும். ஆனால் நல்ல ஒழுங்கா விதிபூர்வமாக முரளி கேட்டோம்னா அந்த ஆன்மீக போதை வரும். ஆனால் மாயை அந்த போதையை நிலையாக இருக்க விடுவது இல்லை. நாம் சிவ தந்தையின் குழந்தைகள் ஆவோம். இந்த ஞானத்தை படித்து நாம் உலகின் எஜமானர்களாக ஆகப் போகின்றோம். இது எப்பொழுதாவது யாருடைய புத்தியிலாவது வந்திருக்குமா? ஆக குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். குருவை நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. இது இங்குள்ள விஷயமாகும். அஞ்ஞானிகளுக்கு லட்சியம் குறிக்கோள் என்று எதுவுமே கிடையாது. உங்களுக்கு லட்சியம் குறிக்கோள் உள்ளது. தந்தை, ஆசிரியர், குரு மூவரும் உள்ளனர். படிப்பின் மூலம் நாம் உலகத்தின் எஜமானராக ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு கவனத்துடன் கற்று பிறருக்கு கற்பிக்க வேண்டும். நிந்தனை செய்விக்கும் அளவு எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. கடவுள் தலை குனிற மாதிரி நான் எந்த ஒரு தீய செயலையும் செய்யக்கூடாது. யாருடனும் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. அனைவருடனும் இனிமையாக பேச வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தானம் கொடுத்தால் உங்களை பிடித்த கிரகணம் விலகிவிடும் என சிவ தந்தை சொல்கின்றார். அந்த தோஷ நிவர்த்தி
இதுக்கு தானம், ஞான தானம் கொடுங்க. தேக அபிமானத்தை தானம் செய்வதே முதன்மையான தானம். தேக அபிமானத்தை வெளியில் தானம் கொடுத்துட போகிறீங்க மாற்றி. ஞான தானம் தான் கொடுக்கணும் வெளியில் மக்களுக்கு. இந்த விகாரங்களையோ தேக அபிமானத்தையோ, பாடி கான்ஷியஸ் தானே 5 விகாரங்களுக்கு தாய். பாபா சொல்லுவார், சுகம் சாந்தியோட தாய் வந்து பவித்திரதா. அதுபோல் இந்த 5 விகாரத்தோட தாய் வந்து தேக அபிமானம். தானம் கொடுங்கன்னா மனுஷங்களை கொடுத்துடாதீங்க மாற்றி, அதை எனக்கு கொடுங்க. இப்போ இந்த ஞான கடலை கடைகிறாங்கல்ல, பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல வந்தது ஆலகால விஷம். அதில் தெய்வதைகளை மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க. அசுரர்களுக்கே தலை சுத்திருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்த விஷயத்தோட வீரியம் ஜாஸ்தி. அது மாதிரி இந்த விகாரங்கள், அந்த பாம்பு, அதாவது தேக அபிமானம், அதை நாகம்னு சொல்லுவார்ல பாபா, அது விஷத்தை கக்குது. 5 விகாரங்கள் வேற இருக்கு. இந்த விஷயத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் பாவ சுமைகளை என்னிடம் தாருங்கள், அதை தானமாக கொடுங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. உங்களை பிடிச்ச தோஷ நிவர்த்திக்கு ஒரே வழி விகாரங்களை இருக்கிற என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் தானம் கொடுத்துருங்க பாபாவுக்கு. அந்த எல்லா விஷத்தையும் கொடுத்துருங்க. ஆலகால விஷமே நான் சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அவருக்குன்னா உடம்பா இருக்கு, சரீரம் விடுறதுக்கு விஷம் வேலை செய்யாத. அவர் எப்பவுமே எப்படி இருக்காரு, எவர் பியூர், அவரை ஒன்றும் பண்ணாது. நம்பி அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கொடுத்துருங்க. எல்லா விகாரங்களையும் தானமாக கொடுத்துருங்க. சரிங்களா? மனிதர்களுக்கு மனதின் மூலமாக சக்திகளை தானமாக கொடுக்கணும், வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை தானமாக கொடுக்கணும், செயல் மூலமாக குணங்களை தானமாக கொடுக்கணும். தயவு செஞ்சு மாற்றி கொடுத்துடாதீங்க. விகாரங்களை சிவாவாக தான் தானமாக கொடுக்கணும். அதுலேயும் முதல் தானம் என்ன கேட்குறாரு? முதன்மையான தானம் தேக அபிமானத்தை தானம் செய்வது தான். இது பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து நிற்கிறாரே, அவருக்கு கொடுக்கணும், மனுஷங்களுக்கு கொடுத்துடாதீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றீர்கள், மேலும் பரமாத்மா அபிமானியாகவும் ஆகின்றீர்கள். இது மதிப்பு மிக்க வாழ்க்கையாகும். அதான் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள். இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் நான் உங்களை இப்படி ராஜ யோகத்தை கற்பிக்க வருவேன், நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. மறதி, நினைவு. அதில் சொல்கிறாங்க, அப்பஸ்மரன் அப்படின்னு ஒரு அசுரன், அவர் வந்து மறக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பார்வதியே மறந்துருச்சு பரமசிவனை. அப்போ அதாவது ஆத்மாக்கள் பரமாத்மாவை மறந்துட்டாங்க. அப்போ தான் சிவபாபா வந்து அந்த அப்பஸ்மரனை காலில் அழுத்திட்டு ஞான நடனம் புரிகிறாரு. தேவதைகளுக்கு என்ன பண்ணுறாரு? தேவ அமிர்தத்தை கொடுக்குறாரு, ஞானத்தை முதல்ல கொடுக்குறாரு. ஞான நடனம் புரிஞ்சு அப்பஸ்மரன் சிவபாபா காலில். அதுக்கப்புறம் ஆனந்த தாண்டவம் ஆடி என்ன பண்ணுறாரு? ஞானத்தை கொடுத்துட்ருக்காரு. கடைசியில் ருத்ரம் தாண்டவம் ஆட போகிறாரு. 5 தத்துவங்கள் சேர்ந்து பாபாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பழைய சிருஷ்டியை புதிய சிருஷ்டியாக மாற்றி ரிப்பன் கட் பண்ணுவார். சொர்க்கவாசலை திறந்துட்டு நேராக சிவனேன்னு கிளம்பி 2 யுகம் மறைத்தல். நாமளும் அவரை கூப்பிட மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நேராக போய் பரந்தாமத்தில் சிவனேன்னு உட்காந்துருவார். இந்த வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கையாகும். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன், நீங்களும் மறந்து போயிடுறீங்க. இதுவும் நாடகத்தில் ரெக்கார்டிங்கில் இருக்கு என்று சிவ தந்தை சொல்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்,
அனைவருடனும் இனிமையாக பேச வேண்டும். தந்தைக்கு நிந்தனை உருவாக்கும்படியான எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. தேக அபிமானத்தை தானம் செய்து ஆத்மா அபிமானி மற்றும் பரமாத்ம் அபிமானியாக ஆக வேண்டும். ஆனால் தானம் செய்யும்போது யோசிச்சு பண்ணுங்க. நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இந்த விஷம் விகாரங்கள் சம்பந்தப்பட்ட கெட்ட விஷயத்தை சிவபாபா கொடுத்துருங்க. வீக்னஸை எங்கிட்ட கொடுங்க, நல்லதை மனுஷங்களுக்கு கொடுங்கன்னு பாபா சொல்கிறார். உங்களோட ஸ்பெஷாலிட்டி, ஞானம், குணம், தாரணை மூலமாக என்னெல்லாம் கிடச்சிருக்கோ சக்திகள், இதெல்லாம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இந்த விகாரங்கள் எதனால உங்கள் மனசு உடையுது, உங்களோட துக்கங்கள், கஷ்டம், கவலை, விகாரங்கள், பயம் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுங்க. விஷயத்தை எங்கிட்ட கொடுங்க. ஞான அமிர்தத்தை மக்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு கடவுள் இனிமேல் லைஃப்பில் கிடைப்பாரா? 5000 years ஒன்ஸ் கிளம்ப போகிறாரு. யோசிச்சு பாருங்க. இருக்கிற கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கோங்க கடவுளை. யாராவது ஒரு பேச்சுக்காக அப்படி சொல்லுவாங்களா, விஷத்தை என்னிடம் தாருங்கள், அமிர்தத்தை உலகத்திற்கு கொடுங்கன்னு. செகண்ட் பாயிண்ட், தனக்கு கிடைக்கின்ற ஞான செல்வத்தை தானம் செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் ராஜ்யம் கிடைக்கின்றது என்ற நிலையான போதையில் இருக்க வேண்டும். கவனம் கொடுத்து படிப்பை நல்ல முறையில் படிக்க வேண்டும். வரதானம், சத்திய தன்மையின் மகான் தன்மையின் மூலமாக சதா குஷியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடக்கூடிய அத்தாரிட்டி ஸ்வரூபம் ஆகுக. உண்மை என்ற படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்காத. சத்திய கி நாவ் ஹிலேகி ஜுலேகி லேக்கின் டுபேகி நஹி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சத்தியம்ன்ற படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்காத. சத்தியத்தின் அத்தாரிட்டி ஸ்வரூபம் குழந்தைகளுடையது ஆகும். சத்தியம் என்ற படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்கடிக்க முடியாத. உங்களை யார் வேண்டுமானாலும் அசைக்க முயற்சி செய்யட்டும், ஆனால் சத்தியத்தின் மகான் தன்மையின் மூலமாக மேலும் குஷி என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டே இருக்க வேண்டும். உங்ககிட்ட உண்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை யாராவது தப்பாக சொன்னால் அது ஃபீலிங்ஸில் வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். யாருக்கு தெரியணுமோ கடைசியில் எங்கே போய் நிற்க போகிறோம்? தர்மராஜ் புரியல, அவருக்கு நம்மளை பற்றி தெரியும்ல, போதும். நம்மளுக்கு சாட்சியெல்லாம் வேணாம். மனசாட்சி, ரெண்டாவது இறைவன் தான் நம்மளுக்கு சாட்சி, போதும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கலாம்? குஷியோடு இருக்கணும். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் மனசு உடையக்கூடாது, ஃபீலிங்ஸில் வரக்கூடாது, சரிங்களா? குஷி என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை அசைக்கலைங்க, ஊஞ்சலை அசைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவங்க நினைக்கிறாங்க உங்களை அசைக்க போகிறேன் அப்படின்னு அப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க உங்கள் ஊஞ்சலை தான் அசைக்கிறாங்களே தவிர உங்களை அசைக்கலை. ஊஞ்சல் சேவைன்னு ஒன்று இருக்குது. ஒரு அம்மன், நிறைய அம்மன் கோவிலில் ஊஞ்சல் சேவைன்னு அந்த சிலையை வச்சுட்டு, முக்கியமாக பௌர்ணமிக்கு பௌர்ணமி வைக்கிறாங்க. அமாவாசையாக பௌர்ணமியாக ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த ஊஞ்சல் சேவை வைக்கிறாங்க. அதில் அந்த ஊஞ்சலை அசைச்சு விடுறது அது ஒரு பெரிய சேவை. அதை ஒரு ஊஞ்சல் அப்படியே ஆட்டி விடணும். இந்த ஊஞ்சல் ஆட்டில் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இந்த பக்தர்கள்லாம் உங்களை அசைச்சு பார்த்தவங்களா இருந்திருப்பாங்க. இப்போ ஊஞ்சலை ஆட்டி விட்டுறாங்க, பார்த்தீங்களா? நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக மாற்றுற ஒரே ஆள் இந்த கடவுள் தாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை தனியாக ஒரு டைரியில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் பாபா சொல்கிறாரு. அவங்க உங்களை அசைக்கலை, ஊஞ்சலை அசைக்கிறாங்க. பின்னாடி பக்தர்களாக வருவாங்க, இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறவங்களாம். ஆகையினால அவர்களுக்கு தேங்க்ஸ், மனசால நன்றி தெரிவியுங்கள். நீங்கள் தாராளமாக ஊஞ்சல் ஆட்டுங்க. நானும், அதாவது சிவனும் நானும் சேர்ந்து ஊஞ்சல் ஆடுறோம், என்ஜாய் பண்ணுங்க. உங்களை யார் திட்டுறாங்களோ அவங்க சிவபாபாவோட சேர்த்து வைக்கிறாங்க, தெரியுமா? நீங்கள் நல்ல ஆனந்தமயமான ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருங்க, சிவனும் நானும்.
இணைந்த சொரூபமாக இருந்து ஊஞ்சல் ஆடுங்க. ஸ்லோகன் சொல்கிறாரு, அனைத்து சக்திகளின் லைட் ஒளி சதா கூடவே இருந்தால் மாயா அருகாமையில் வர முடியாது. அனைத்து சக்திகளின் லைட்டு அப்படின்னா சர்வசக்திமான் உங்கள் கூடவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மாயா எப்படி நம்ம பக்கத்தில் வரும்? அது தூரமே பார்த்து ஓடி போயிடும்ல. அதுதான் ப்ரில்லியன்ட்டு தானே. நம்ம பாபா நினைக்கலனா தான் பக்கத்தில் வரும். பாபாவே பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்தில் சிவனே இருக்கிறாரு அப்படின்னா மாயா பக்கத்தில் வரவே வராத. அனைத்து சக்திகளின் லைட்டு சதா கூடவே இருந்தால் மாயா அருகாமையில் வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.